ஓம் விக்னேஸ்வர போற்றி. ஓம் நவக்கரநாரலை போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாஸ்தா பிரபிரமா தஸ்மஸ்தி குருவே போற்றி. தேவகுருவே போற்றி. பிரகஸ்பதியை போற்றி. பொன்னானனை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்ட 2 பாதம். இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு குரு பயிற்சி பலனை பார்க்க போகிறோம். 2024 குரு பயிற்சி பலன் மே 1ஆம் தேதி நடக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது, பஞ்சமஸ்தானத்தில் நடக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடக்குது, அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் நடக்குது, மந்திர ஸ்தானத்தில் நடக்குது. குரு 5ஆம் இடத்துல நின்று அளப்பரிய யோகங்களை கொடுக்குறாரு. ஓகே, இப்போ மகர ராசிக்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பை பார்த்துக்குருவோம். குரு பொதுவாகவே ஒரு இயற்கை சுவர், ஒரு ஆசான், ஒரு தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன். அவர் பொதுவாக எல்லாத்துக்குமே நல்ல நிலைமைகளை தான் கொடுப்பார். குருவுக்கு ஆட்சி வீடு 2 தனுசு மீனம், உச்ச வீடு கடகம், நீச வீடு மகரம். உங்கள் ராசி தான். அவர் தனுசில் மூலத்திரிகோண ஆட்சி அமைப்பார், மீனத்தில் ஆட்சி வீடு. ஓகே, மகரத்தில் அவர் நீசம் அடைகிறாரு. மகரம் அவருக்கு நீச வீடாகவே பார்க்கப்படுகிறது. மகரத்தில் ராசிக்கு குரு பகவான் சுப ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக வரமாட்டார். 2 விரைய ஆதிபத்தியத்துக்கு தான் இருப்பார். 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும். 3ஆம் இடம் தைரிய ஸ்தானமாக இருந்தாலுமே அதுவும் ஒரு மறைவு ஸ்தானம் தான். 25% மறைவு ஸ்தானம் தான். ஸோ குரு மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஓரளவு சுபாதிபத்திய கிரகம் கிடையாது. சரியா? அதாவது வேண்டிய விரும்பிய கிரகம் கிடையாது. ஒரு பாராமுகம் உள்ள கிரகம் தான். மாற்றான் மனப்பான்மையோட தான் மகர ராசியை பார்ப்பார். ஏன்னா அவருக்கு மகர ராசியில் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா அவரே நீசமடைகிறாரு. பொதுவாக தனி மனித உறவுமை தான். நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். அதே மாதிரி நம்மளால் பிறரால் நமக்கு ஒரு உதவி இல்லை, நமக்கு ஒரு காரியம் இல்லைன்னா அவரை நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். அது மாதிரி தான் குரு மகர ராசிக்கு ஒரு மாற்றான்தை மனப்பான்மையோடு தான் பார்ப்பார். அது உண்மை தான். நான் பொதுவாக ஜோதிடத்தை சொந்த பந்தமாக அணுகுவேன். ஏன்னா கிரகங்களும் ஒரு உறவு முறைக்கு உட்பட்டு தான். ஏன்னா கிரகத்துக்கும் பகை, நட்பு, சமம், அதிநட்பு, ஸ்தான பலம்லாம் நிறைய இருக்குது. பலவைப்பட்ட தன்மையில் தான் கிரகங்களும் பலன்களை கொடுக்குது. அந்த தன்மைகளில் உறவு முறையும் இருக்குது. அந்த உறவு முறையை எடுத்துட்டோம்னா மகர ராசிக்கு அந்த அளவு குரு உகந்த கிரகம் அல்ல. இருப்பினும் ராசிநாதன் சனி பகவானுக்கு சமமான கிரகம். அவர் குருவாக இருக்கிறதுனால சனி பகவானை சனி பகவானுக்கு ஓரளவு குருவை பிடிக்கும். தேவகுருங்கிற ஒரு மரியாதை சனி பகவான்கிட்ட இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ குரு பகவான் எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா அவர் இயற்கையிலே நல்ல கிரகம்தான். நம்ம சூரிய மண்டலத்திலிருந்து அவர் வெளி வட்டாரத்தில் சுத்திர கிரகம், ஒரு வாயு கிரகம். அவர் ஜூபிட்டர்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அவர் நம்ம பூமியில் இருந்து 3ஆவது இடத்துல இருந்துக்கிறாரு. பூமிக்கு அடுத்து செவ்வாய்க்கு அடுத்து குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவுக்கு செவ்வாய் ரொம்ப வேண்டிய கிரகம். சரியா? ஏன்னா செவ்வாய் அவருக்கு ரொம்ப பிடித்த கிரகம். சனி பகவான் குருவை தாண்டி இருக்கிறாரு. குருவை தாண்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. அதனால் சனிக்கும் குருவுக்கும் அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது. ஒரு மரியாதை தான் இருக்கும், மன ரீதியான ஒரு மரியாதை தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அவர் சனி பகவான் சம்மந்தப்பட்ட ராசிகளுக்கு அந்த அளவு பலன்களை கொடுக்கறதில்ல. கும்பராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு மகரத்தை காட்டிலும். ஏன்னா கும்பம் ஒரு ஞான வீடு, ஆன்மீக வீடு. குரு வளையம், அந்த ஸ்திர ராசிக்கு குரு நல்ல அமைப்பை கொடுப்பாரு. பொதுவாக ஸ்திர ராசிகளுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு அந்த குரு வளையம் ஸ்திர ராசிகள் மேசம், சிம்மம், ருச்சிகம், கும்பம், இந்த 4 ராசிகள் இருக்கிற குரு பொதுவாகவே நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதை குரு வளையம்னு சொல்லுவோம். சரி நேயர்களே, இப்போ மகர ராசிக்கு பலன்களை எடுத்துட்டோம்னா அமைப்பு ரீதியாக சொல்லிடுறேன். நான் அமைப்பு ரீதியாக எப்படி இருந்தால் குரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதை சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி 5ஆம் இடத்துல அவர் இருந்தால் எப்படி பலன்களை கொடுப்பாரு, அந்த பலன்கள் எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். 1/5/2024 இருந்து 11/5/2025 கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு உங்களுக்கு எப்படி பலன்களை கொடுப்பாரு, அவர் பார்க்குற இடங்கள் எப்படி விருத்தியாகும், அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் எப்படி இருக்கிறாரு, அவர் போகிற பாதசாரம் என்ன, இதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா அறிவுக்குட்பட்டு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு நான் ஒரு குரு பயிற்சி பலன்களை ஒரு நல்ல விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு பொது ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறேன். நான் பலதரப்பட்ட வீடியோக்களை போடுறேன். சரியா? நிறைய அப்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். தினசரி வீடியோவும் போடுறேன். அதனால் மகர ராசி நேயர்களுக்கு பொது ஜோடத்துடைய உறுதுணை எப்பயுமே இருக்கும். எங்களோட விளையாட்டு உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட்ஸில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவங்களை அணுகுங்க. வாட்ஸ்அப்பில் இதில் கொடுக்கப்பட்ட நண்பருக்கு அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். உங்களுக்கும் அது ரீசனபிளாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ மகரத்தில் பிறந்துட்டீங்க. லக்கணம் பொதுவாக மகர ராசியில் நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்லது செய்வாருங்க. இது பொதுவான விதி தான். ஆனால் அதில் நியாயமானவும் இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும்.
அப்படி பார்த்தோம்னா மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பொதுவாகவே நல்லது செய்வார். அவர் வந்து கோச்சாரத்தில் ரீதியாக வந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ தசாபதி குரு தசை நடக்கும். ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 55 வயசில் இருக்கிறவங்களுக்கு குரு தசை நடக்கும். அந்த குரு தசை நடக்கிறவங்களுக்குமே அவர் வந்து மேசம், கடகம், விருச்சிகம், தனுசு, மீனம், சிம்மம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை குரு கொடுப்பார். அதுபோக நீங்கள் ராசி, மகர ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தாலும் குரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறது ஜனன ஜாதக அமைப்பு, ஜாதக கட்டத்தில் இருக்கணும். உங்கள் ராசியிலிருந்து அவர் வந்து கும்பத்திலேயோ, ரிஷபத்திலேயோ, கடகத்திலேயோ, கன்னியிலேயோ, விருச்சிகத்தில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக குருவால் உங்களுக்கு எந்த கெட்ட பலன்களும் இருக்காது. அதுபோல் நான் சொன்ன லக்கணத்திலே அவர் பிறந்திருக்கணும். அப்படி பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குங்க. சரியா? அப்படி பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன லக்கணம், அதுபோக ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு அவர் வந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சார் அப்படி இல்லை சார் அப்படின்னு இருந்து மற்ற இடத்துல இருந்தார்னா குரு வந்து சுக்கிர தொடர்பில் இருக்கணும், சுக்கிரனுடைய சேர்ந்து இருக்கணும். சுக்கிரன் பார்வையில் இருக்கக்கூடாது, சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கணும். தனித்த புதன் கூட பார்வையில் இருக்கலாம், இல்லைன்னா தனித்த புதன் கூட சேர்ந்து இருக்கணும். பௌர்ணமி சந்திரன் இல்லைனா வளர்பிறை சந்திரன் கூட பார்வையில் இருக்கலாம், இல்லை சேர்ந்து இருக்கணும். இந்த அமைப்பில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இது வந்து 2வது ஆப்ஷன். அதுபோக வந்து குரு வந்து கெட்டு போகக்கூடாது, கரம் நட்டும். செவ்வாய் கூட சேரலாம், ராகு கேது கூட சேரக்கூடாது, அமாவாசை சந்திரன் கூடயும் சேரக்கூடாது, சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் கூட 10 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா குரு கெட்டு போயிடுவார். குரு பொதுவாக வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். சூரியன், ராகு, கேது, அமாவாசை சந்திரன் இந்த 4 கிரகம் கூட சேரக்கூடாது. சனி பகவான் கூட சேர்ந்துருந்தாலுமே சனி பகவான் வந்து நீசமாக இருக்கணும், நேர்வல் பெறாமல் இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அப்போனா மேசத்தில் இருக்கணும் சனி பகவான், இல்லைனா சனி பகவான் பாமப்பட்டு இருக்கணும். கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த இடத்துல குரு சனி இருந்தாங்கன்னா சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா அங்கெல்லாம் குருவோட கை ஓங்கி இருக்கும். சனி பகவான் வந்து கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் தான் இருப்பார். கிரகங்களை வந்து நம்ம பிரிச்சுக்கணுங்க. நம்ம வந்து கிரகங்களை வந்து ஸ்தானப்பல ரீதியாக, நட்பு ரீதியாக பிரிச்சுக்கிட்டோம்னா எந்த கிரகத்தோட கை ஓங்கி இருக்கோ அந்த கிரகம் வந்து என்ன ஆகும்னா மற்ற கிரகத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணும். அந்த மற்ற கிரகத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை மற்ற கிரகத்தினுடைய தன்மையை குறைச்சி கிரகத்தை தன்னுடைய தன்மையை தூக்கி கொடுக்கும். இப்போ குரு வந்து பொதுவாக எந்த கிரகத்தையும் கெடுக்க மாட்டார், அவரை தான் கெட்டு போவார் வழியே. அவர் வந்து யாரையும் கெடுக்க மாட்டார். சனி பகவான் கூட சேர்ந்து இருந்தார்னா, அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா சனி பகவானை என்ன பண்ணுவார்னா, சனி பகவானுக்கு வந்து சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து சனி பகவானை திருத்தி நேராக்கி சீராக்குவார். அதனால் உங்களுக்கு கெடுபலங்கள் குறையும், சனி பகவானால் வருகின்ற கெடுபலங்கள் குறையும். குரு பொதுவாக எந்த கிரகத்தையும் எந்த ராசியும் கெடுக்க மாட்டார். அவர் வந்து ஏற்கனவே சுபர். சரியா? அதனால தான் சொன்னேன், சிம்மம், கடகம், விருச்சிகத்தில் இருக்கிற குரு சனி தொடர்பு வந்து நல்லபடியாக இருக்கும். குருவோட கை அவங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா குரு வந்து மிக அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோல தான் தனுசு, மீனம், மேசம். ஸோ அந்த 6 லக்கணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 6 லக்கணத்தில் சனி பகவான் வந்து குருவோட சேர்ந்துருந்தார்னா குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி பகவானும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சனி பகவான் சுபத்துவமாயி சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. உங்கள் ராசிநாதன் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு சனி திசை நடக்கிறவங்களுக்கு சனி வந்து குருவோட சேர்ந்து நான் சொன்ன வீட்டில் இருக்கணும். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சனி திசை வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரி நேயர்களே, இப்போ குரு பற்றி பேசுகிறதுனால தான் இதெல்லாம் ரிலேட்டடாக சொல்கிறேன் நான். சரியா? ஜோதிடத்தில் வந்து என்றைக்குமே வந்து சில விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக சொல்லிடணும். சாதக பாதங்களை சரியாக சொல்லிடணும். வேண்டுதல் வேண்டாமல் இருக்கவே கூடாது. உங்களை திருப்திப்படுத்துறன்னு பலன் சொல்லக்கூடாது, நிலைமை சொல்லிடணும். அதுபோல் குரு கெட்டு போகக்கூடாது. ராகு கூடயோ, அமாவாசை சந்திரன் கூடயோ, கேது கூடயோ சேராமல் இருக்கணும். செவ்வாய் கூட சேர்ந்துருந்தாருன்னா குருமங்கல யோகம், சந்திரன் கூட சேர்ந்துருந்தாருன்னா குருச்சந்திர யோகம், சூரியன் பார்வைக்கு வந்தார்னா மிகச்சிறப்பு. சூரியன் பார்வையும் குருவும் சூரியனும் சமசத்தமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா சிவராஜ் யோகம், அந்த ஜாதகம் நல்லாயிருக்கும். சரியா? அந்நேரம் வந்து சூரிய திசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய திசையெல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க. அதனால் அவங்களுக்கு வந்து சூரிய திசையை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்த போதிலும் சூரிய புத்தியில் வந்து நல்ல ஒரு பலனை குரு கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ ஜனன ஜாதகத்தையும் உங்களுக்கு நான் டச் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசுனதில் உங்கள் ஜனன ஜாதகத்தை பற்றி தான் பேசியிருக்கேன். லக்கணம், ராசி, அது ரீதியாக சனிபவருடைய உங்கள் ராசினாருடைய அமைப்பு, குருவுடைய அமைப்பு, அவருடைய சேர்க்கை, இதெல்லாம் வச்சு நான் ஒரு சில அமைப்பு ரீதியான பலன்களை சொல்லியிருக்கேன். சரியா? ஃபண்டமெண்டல்ஸை சொல்லியிருக்கிறேன். இன்னும் பலனுக்குள்ளே போவோம். பலன்கிறது பெரிய விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கி எல்லோரும் பலன்கள் இதை தான் சொல்கிறாங்க வெளியே. ஒரு கிரகம் எப்படி இருந்தால் நன்மை செய்யும் அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும், அவனுக்கு வந்து புரியும்படி சொல்லிக் கொடுக்கணும். அவன் புரிஞ்சிட்டானா யாரும் பார்க்குறதே இல்லை. அவன் படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், டாக்டர் ஆகணும், MBBS ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இப்படி தான் நினைக்கிறாங்க வெளியே. அந்த பையனுடைய நிலைமை என்ன, அவன் மனசில் என்ன இருக்குது, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவனுடைய இயல்பு என்ன, அதை யாரும் சொல்கிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. இன்றைக்கி எல்லாமே இப்படி ஆகிப்போச்சு.
அதுபோல் தான் ஜோதிடமும் ஆகிப்போச்சு. எல்லோரும் பலன்களை தான் சொல்கிறாங்க வழியா, அந்த கிரகம் எந்த தன்மையில் இருக்குது, எந்த தன்மையில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் அதை சொல்லணும். அதை சொல்லிட்டாலே பலன்கள் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் குருவால் நமக்கு நன்மை இருக்கா இல்லையான்னு. இப்போ இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன், 10 நிமிஷம் பேசிட்டேன். இந்த 10 நிமிஷமும் இன்னும் பலனை சொல்லலை, ஆனால் அந்த அமைப்பு ரீதியாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? இது சில பேருக்கு போர் அடிக்கும், பட் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னுடைய வே ஆஃப் அப்ரோச் அப்படி தான் இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லி தான் நான் பலன்களை சொல்ல முடியும். எடுத்தவொடனே குரு பலன் மகர ராசிக்கு ஓஹா ஆஹா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. சரியா? எதுவுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒரு கட்டடத்துக்கு எப்படி ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபவுண்டேஷன் போட்டுட்டு தான் ஸ்ட்ரக்சரை ரைஸ் பண்ணணும். அது போக தான் இப்போ நான் ஃபவுண்டேஷனை சொல்லியிருக்கிறேன். ஓகே நேர்களே, இப்போ குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்ன சார் செய்வார்? அதை தானே எல்லாம் எதிர்பார்க்குறோம். குரு நல்லதாங்க செய்வார். நல்லது செஞ்சாலுமே அவர் தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. எப்போயுமே ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு போகும்போது தான் வீட்டிலேருந்து மறையக்கூடாது. தான் வீட்டிலேருந்து மறைஞ்சிச்சின்னா அந்தளவுக்கு பலன்களை செய்யாது. சரியா? அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, தான் வீட்டுக்கு மறையக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வெளிநாட்டில் போய் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப சங்கடப்பட்டு இருப்பீங்க, மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. டெய்லி மனைவி கிட்டே பேசுகிறேன், பிள்ளைகிட்ட பேசுகிறேன், அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல 1008 பிரச்சனை இருந்தாலுமே மன ரீதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதுபோல் தான் அப்போ உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும், உங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ குரு தொடர்பற்று இருக்கிறாரு. தான் வீடு தனுசுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. அடுத்த பயிற்சி அங்கே தான் உட்கார போகிறாரு, மே 1ஆம் தேதி. அடுத்து மீனம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு. மீனம் வீட்டுக்கு ஓரளவு மறைகிறாரு, தனுசுக்கு நல்லா மறைகிறாரு. ஸோ உங்களுக்கு 12 கூடியவன் 12க்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. இதுலேருந்து என்ன சார் அப்படின்னம்னா, 12 கூடியவன் 12க்கு 6ஆம் இடத்துல மறைறதுனால விரயம் குறையும். சரியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். விரயம் குறையும், செலவுகள் குறையும். அதுபோக வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். இருந்த போதிலும் 12 கூடியவன் 12ஆம் இடங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடங்கிறது மனிதனுக்கு அயன சயன போகம் இருக்கும். உங்களுக்கு அயன சயன போகத்தில் திருப்தியற்ற நிலைமை இருக்கும். அதுபோக படுக்கறை சுகம் கொஞ்சம் கசக்கும். அதையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா 12 கூடியவன் 12க்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு, சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். இங்கே எப்படின்னா ஜோதிடத்தில் விதியை காட்டில விதி வழக்குன்னு இருக்குது. அவர் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அதை பார்க்கணும். அவர் தான் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் மகர ராசிக்கு ராஜ யோகாதிபதி. இன்னும் தான் சுக்கிரன் வராரு, விஜயம் பண்ணுறாரு உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசியை பற்றி அவர் பேசி ஆகணும். ஏன்னா சுக்கிர வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரன் எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த நேரமும் மகர ராசிக்கு நன்மை செய்கிற கிரகம். சரியா? எப்பாறுபட்டாலும் பிற்பாடு கடாதவர்னு சொன்ன மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இடங்கள் ரிஷபம் துலாம் மகரத்துக்கு கெடுதலே செய்யாது, கனவாலும் கெடுதல் செய்யாது. அது அதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே கொடுக்கலாம். சரியா? அந்த கேரண்டி வாரண்டி படி குரு உங்களுக்கு அந்த கெடுபலங்களை கட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பார், ரொம்பவும் கெட்டு போகாது. சரியா? நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிர வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ சுக்கிரனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். சுக்கிர பகவான் குரு பயிற்சி ஆகும்போது மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கிறாரு. மேசத்தில் ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. பரிவர்த்தனையான செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ஓகே, சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாருங்க. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குரு நல்ல பலங்களை தான் கொடுப்பாரு. அதுபோக சுக்கிரன் அடுத்தடுத்து நல்ல ஆதிபத்தியத்தை தான் வராரு. அடுத்து 6ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல ஸ்தான பலம் வருவார், குருவோட சேருவார். அதுக்கடுத்து அவர் நல்ல இடத்துக்கு தான் போகிறாரு. ஓகே, சுக்கிரன் நிலைப்பாடு நல்லபடி இருக்குது. அதுக்கடுத்து குருக்கு சாரம் கொடுத்த கிரகங்கள், அது ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுக்கணும்னா தனக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லபடியாக இருக்கணும். அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கு போய் சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். குருவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ஓராண்டு காலம் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது, 12 மாதங்கள் போகிறாரு. ஸோ 12/9 போட்டோம்னா ஒரு நட்சத்திர பாதத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 33 நாளுக்கு மேலே போவார். சரியா? ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 33-35 நாட்கள் கிட்ட போவார் ஒரு நட்சத்திரத்தை பாதத்தில். ஓகே, இருக்கட்டும். அப்படி பார்க்கும்போது சூரிய நட்சத்திரத்திலே அவர் ஒரு 3 மாதத்துக்கு மேலே போவார். 4 மாத காலம் சூரிய நட்சத்திரத்திலே போகிறார் அவர். யார்? குரு பகவான். அதை நான் அடுத்து சொல்கிறேன். நான் பின்னாடி அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இந்த வீடியோவிலே அடுத்த பதிவில் சொல்கிறேன். நான் எந்தெந்த நட்சத்திரத்தில் எந்தெந்த டேட்டில் போகிறாருன்னு. ஓகே, எதுக்கு இப்போ சூரியனை மையப்படுத்துகிறேன்னா, சூரியன் அஷ்டமாதிபதி, மகர ராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். ஸோ அவர் நட்சத்திர சாரத்தில் 8 கூடியவன் நட்சத்திர சாரத்தில் 12 கூடியவன் போகிறது, 3-12 கூடியவன் போகிறது நல்ல அமைப்பு இல்லை. ஒரு மரியாதிபதி சாணத்தில், மரியாதிபதினா என்ன, 8 கூடியவன் மரியாதிபதி தான், அஷ்டமாதிபதி மறைகிற கிரகம் தான். ஸோ ஒரு மரியாதிபதி சாணத்தில் விரையாதிபதி போகிறது நல்ல அமைப்பு இல்லை.
ஸோ 8, 12, 3 வரதுனால சூரியன் சாரத்தில் குரு போகிறது ஓரளவு சுபத்துவமாக இருந்தாலுமே மகர ராசிக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, பெனிஃபிட் இருக்காது. சரியா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி இல்லை. சரியா? குவாலிட்டியும் இல்லை, கிளாரிட்டியும் இல்லை. சூரியன் சாரத்தில் குரு போகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்ல. சரியா? இது நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் இதுதான் நிதர்சனம். ஏன்னா அஷ்டமாதிபதி சாரத்தில் விரையாதிபதி போகிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை. அதுபோல் குரு வந்து மகர ராசிக்கு பாதகாதிபதி. சரியா? நல்ல வேலை ஒரு பாதக ஸ்தானத்தில் இல்லை, அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் இருக்கிறார். பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பாதகத்தை குறைச்சி ஓரளவு நல்ல நிலைமை கொடுப்பாரு. அடுத்து வந்து ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனாலே வளர்பிறை தேய்பிறை தான், அமாவாசை பௌர்ணமி. ஸோ மாதத்தில் 15 நாள் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதில் ஒரு 4 பாதத்தில் போகிறாரு. ஸோ அதில் ஒரு 50% கிடைக்கும். அதுக்கடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம், நல்ல நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் என்ன இருந்தாலுமே மகர ராசிக்கு நல்லது செய்கிற கிரகம் தான். உங்கள் ராசியில் உச்சம் அடைகிறதுனால 4, 11 கூடிய நட்சத்திரத்தில் 3, 12 கூடிய போகிறது நல்ல அமைப்பு தான். ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர சாரத்தில் நிறைய பின்னடைவை சந்திக்கிறீங்க. மகர ராசி நேயர்கள் குரு போகிற நட்சத்திர சாரம் வந்து கார்த்திகை அண்டு ரோஹிணி அந்தளவுக்கு உகந்ததாக இல்லை. நிலவரம் அப்படி தான் இருக்குது. சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வை மகர ராசிக்கு வந்தாலுமே அவர் நின்ன இடம் சரியில்லை. சரியா? ஒரு நல்ல மனுஷன் வந்து சரியில்லாத இடத்துல இருக்கிறாரு. ரைட் மேன் இன் ராங் சைடு அப்படின்னு சொன்ன மாதிரி நல்ல குரு வந்து நல்ல இடத்துல இருந்து நல்லவங்க சகவாசத்தில் இல்லை. அவர் உட்காந்துருக்க சேரில் ஓட்டம் இருக்குது, அந்த சேரினுடைய காலுகள் ஆட்டம் ஆடுது. சரியா? ஒரு கிரகம் வந்து உட்காந்துருக்க இடங்கிறது வந்து நட்சத்திரம் கொடுத்த சாரம் தான். ஸோ சூரியன் சந்திர சாரங்கள் அந்த அளவுக்கு உகந்தது அல்ல மகர ராசிக்கு. அதனால் உங்களுக்கு வந்து அதில் நிறைய பின்னடைவை சந்திக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் வீட்டில் இருக்கிற குரு ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்தாலுமே அங்கே சாரங்கள் நல்ல நிலைமை இல்லாதனால 30% உங்களுக்கு வந்து கழிவாயிரும். அவர் கொடுக்குற பலன்கள் 100% கொடுத்தாருன்னா அதில் 30% வந்து உங்களுக்கு வந்து டிடக்ஷனில் போயிடும், கழிவில் போயிடும். சேதாரம்னு சொல்கிறோம்ல, அந்த சேதாரம் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் லாஜிக்கு. நகை செய்யும்போது சேதாரத்தை போடுவாங்க, ஒரு 15% போட்டு திட்டுவாங்க. நம்ம அதில் தான் பேரம் பேசுவோம், அதில் தான் அவங்க வந்து நெகோசியேட் பண்ணுவாங்க, அந்த சேதாரத்தை தான் நெகோசியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நகையை கொண்டு வந்தேன்னா குரு நகை தான், குருனாலே பொன்னானம் தான். ஒருத்தங்களுக்கு வந்து நகை போடுற யோகம் அதிகமாக இருக்குன்னா குரு ஜனன ஜாதகத்தை நல்லா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ மகர ராசியிலே சில பேர் கையில் காதில் மூக்கில் நல்ல நகைகளில் போட்டிருக்காங்களன்னா அவங்களுக்கு வந்து குரு நல்ல நிலைமையில் இருக்காருன்னு அர்த்தம். குரு வளர்த்தவங்களுக்கு வந்து எப்போயுமே நகையோடு இருப்பாங்க, கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. கையில் காசு பணம் இருந்தால் தான் நகை நட்டு உடம்புல அதிகமாக இருக்கும், நடமாட்டமும் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே சேதாரம் தான் குரு இங்கே அதிகமாக கொடுக்குறாரு. சரியா? பொருளில் வந்து சேதாரத்தை கொடுத்துட்றாரு. உங்களுக்கு வந்து 10 பவுன் கொடுக்குறாருன்னா அந்த 10 பவுனில் வந்து 2 பவுன் சேதாரமாக போயிடும். ஓகே, ஒரு 30% வந்து கழிவை கொடுத்துருவார். மீதி 70% பலன்கள் தாங்க கொடுக்குறாரு. அதில் தான் உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து பிரியும். சரியா? பலதரப்பட்ட பலன்களை கொடுத்தாலுமே, யோகா பலன்களை கொடுத்தாலுமே அதோடைய சதவீதம் வந்து 70% தான் இருக்கும். இதுதான் ஒரு அணுவு ரீதியான உண்மை. அப்சர்வேஷன் அதுதான் புள்ளி வரமாக சொல்லியிருக்கேன் நான். ஓகே, இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷத்துக்கிட்ட இந்த அமைப்பை தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து பலனுக்குள்ளே போவோம். ஓகே நேயர்களே, அதனால் குரு பயிற்சி வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு எபோ ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ 7.5 சனியில் இருக்கிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த குரு பயிற்சி வந்து ஒரு வரப்பிரசாதம் பார்க்கப்படுகிறது. ஏன்னா வந்து பசியில் இருக்கிறவனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி தான். பசியில் இருக்கிறவனுக்கு பழைய சோறு கிடைச்சாலே பாதி நன்மை. ஆனால் திடீர்னு பிரியாணி பொட்டணம் கையில் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். அது மாதிரி தான் மகர ராசினியர்களுக்கு குரு பயிற்சி வந்து இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வருது கூடுதல் ஒரு பெனிஃபிட்டு. அதுதான் உண்மை, நிதர்சனமும் கூட. சரியா? அதனால் மகர ராசினியர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி ஒரு வகைக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. குரு வந்து உங்களுக்கு வந்து இப்போ புத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு. புத்திர ஸ்தானத்தில் வந்து 5 கூடையவன் இருக்கிறது, புத்திர ஸ்தானாதிபதி இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வந்து உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்தை பொறுத்து அதோட பலாபலங்கள் மாறுபடும். குரு புத்திரஸ்தானத்தில் இருக்கிறாரு. புதுவிதமான ஆசைகள் மனசில் பிறக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான விசேஷங்கள் இருக்கும். சிந்தனையும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றி நல்லா யோசிப்பீங்க, அதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவீங்க. காப்பீட்டு துறை நல்லாயிருக்கும். எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேங்கில் பணங்கள்லாம் போடுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். பயணங்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வரலாம். இணையம் சம்மந்தப்பட்டவங்க, இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பரந்த மனப்பான்மை இருக்கும், பரவ சிந்தனை இருக்கும், ஈவியாக இருக்கும், கருணையும் இருக்கும். தெளிந்த மனதோடு இருப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சொசைட்டியில் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் சிறப்பாக இருப்பீங்க, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். சொந்த பந்தத்திலும் சரி, ரிலேஷன் சர்க்கிளும் சரி, நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் சார்ந்த மதத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிருவீங்க. திடீர் தனம் சேரும். ஏன்னா குரு வந்து தனகாரகன், அதனால் தனப்பழக்கத்தை கொடுப்பாரு. போட்டி பந்தயங்களில் ஆர்வம் இருக்கும், அதில் வெற்றியும் கிடைக்கும். சரி, அதிலலாம் நல்லா நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தபோதிலும் 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறது புத்திர தோஷத்தை கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது.
அதனால் பிள்ளைகளோட ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. அரசியலில் உயர் லெவலில் இருக்கிறவங்க, கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, திட்ட கமிஷன், வருமான வரி, இப்படி நிறைய சொல்கிறோம் பார்த்தீங்களா. பணம் புழங்குற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல நிறைய ஒரு ஆளுமையில் இருப்பீங்க, ஆலோசனையில் இருப்பீங்க, மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணுவீங்க. குரு பக்தி இருக்கும், கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு பகவான் சஞ்சாரம். சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து 1/5/2024 முதல் 11/6/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறாரு. சரியா? கிருத்திகை நட்சத்திரத்தில் போகிறது வந்து ஓரளவு இதாக தான் இருக்கும். சரியா? அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் போகிறாரு. அஷ்டம நட்சத்திரத்தில் போகிறது வந்து பெருசாக ஏற்றுக்க முடியாது. சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகே. கிருத்திகை நட்சத்திரம் மகர ராசிக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் விரைவாசி போகிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். கொஞ்சம் விரயம் இருக்க தான் செய்யும். இளைய சகோதரி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்க திருமணம், படிப்பு, உத்தியோகத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் வந்து சகிச்சு தான் போகணும், செலவு பண்ணி தான் இருக்கணும். சரியா? அதுபோக தகப்பன் வழியிலும் சில செலவுகள் இருக்கும். தகப்பன் வழி உறவுகளையும் சில பிரச்சனைகள் இருக்கும். சில செலவுகள் இருக்க தான் செய்யும். இருந்தபோதிலும் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு பிறக்கும். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சில நுட்பங்களை தெரிஞ்சுக்கிருவீங்க. பூர்வீக சொத்து வழியில் சில ஆதாயம் இருப்பிடும். இழுபறி இருந்தாலும் அந்த இழுபறி வந்து ஒரு நல்ல நிலைமையில் முடிவில் நல்ல நிலைமையாகி அதில் ஒரு ஆதாயம் இருக்கும். எந்த ஒரு செயலும் நிதானமாக இருக்கணும். நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அனுகூலமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி சாரத்தில் போகிறதுனால நிதானம் இழந்துருவீங்க. நிதானத்தை இழந்து அவசரத்தனமாக இருப்பீங்க, அவசர கொடுக்கையாக இருப்பீங்க. சரியா? அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை வந்து யோசிக்காமல் டக்குன்னு செலவு பண்ணிடுவீங்க, வாரி இழப்பீங்க. அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து பிடுங்குவார். அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணத்தை வந்து கையிலேருந்து எடுப்பார். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து குரு 12/6/2024 இருந்து 18/8/2024 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. ரோகிணி நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் தான். நல்லபடியாக இருக்கும். சரியா? சந்திரன் வளர்பிறை தேய்பிறைக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்கும். வளர்பிறை காலங்களில் நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு. தேய்பிறையில் மத்தியம பலனை கொடுப்பாரு. சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான். சந்திரன் 2 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். அதனால் சந்திரனை வச்சு ரொம்ப பேச முடியாது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கும். சம்பவங்கள் நடைபெறும். கூட்டாளிகள் சொந்த பந்த விஷயத்தில் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். மனைவிக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. சரியா? மனைவி விஷயத்தில் நிறைய செலவுகள் இருக்கும். மனைவினா கணவனா மனைவி அப்படி எடுத்துக்கணும். சரியா? நெருக்கடியான சூழ்நிலை குறையும். கொஞ்சம் குருஷிலான உள்ள காரியங்கள்லாம் குடும்பத்தில், சொந்த பந்தத்தில், கூட்டு தொழிலில் உங்களுக்கு குறையும். அதுமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் நல்லா லாபம் இருக்கும். 7ஆம் இடத்து ஆதிபத்திய விஷயத்தை சிறப்பாக எடுத்து குரு செய்வார். அதுக்கடுத்து 19/8/2024 இருந்து 14/10/2024 வரைக்கும். சரியா? அவர் வந்து அதுபோக 5/4/2025 10/5/2025 வரைக்கும் அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் செஞ்சிருப்பார். இடையில வந்து வக்கரமும் அடைவார். குரு வந்து இடையில வக்கரம் அடைவார். குருவின் வக்கர காலம் எப்படின்னு பார்த்தோம்னா 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் வக்கர குருவாக இருப்பார். சரியா? வக்கரம் அடைகிறாரு. வக்கரம் அடையும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? வக்கரம் அடையும் போது ஜாமீன் விஷயங்களை தவிர்த்துக்கணும். அடுத்தவங்களுக்கு முன்ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்குறது, மற்றவங்க விஷயத்தை ஏற்றுக்கிறது, வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள், இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 12 கூடையவன் வந்து வக்கரம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுப்பார், அலைச்சலை கொடுப்பார், மன நிம்மதியை கெடுத்துருவார், தூக்கத்தை கெடுத்துருவார். கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி விஷயத்தில் அனுசரித்து போகணும். ஆடம்பர விஷயங்களில் சில நெருக்கடிகள் இருக்கும். அதனால் ஆடம்பரம் ஒரு மற்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். விரலுக்கேற்ற வீக்கத்தை கொடுக்கணும். ரொம்ப தகுதி மீறி செஞ்சிட்டிங்கன்னா சிக்கலில் மாட்டிக்கிறீங்க. அந்த நெருக்கடிலாம் வரும். அதனால் கவனமாக இருக்கணும். பேச்சில் நிதானத்தை கவனிக்கணும். இதெல்லாம் வந்து 15/10/2024 இருந்து 11/2/2025 வரைக்கும் குரு வக்கர சஞ்சார காலம். ஓகே. அதுக்கடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு போயிடுவார். மிருகசீர நட்சத்திரத்தில் போகிறது நல்லா தான். 4/11 கூடிய நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்பு தான். சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் போகிறது நல்லா தான். நல்லாயிருக்கும். திறமைக்குண்டான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்ந்துடும். பயணங்கள் மூலம் நல்ல லாபம் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு பலன் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை குடும்பத்தில் இருக்கும். மனம் சிறப்பாக இருக்கும். மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் போகிறது நல்ல அமைப்புங்க. சரியா? குருமங்கள யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்து வந்து குரு பயிற்சியில் பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனதில் நினச்சதை செய்வீங்க. சரியா? மனதில் நினச்சது நடக்கும். நினைத்ததை முடிப்பவனாக இருப்பீங்க. அது வந்து நீங்கள் நினைக்கிறத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு இப்போதைக்கு குருதசை நடந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். அது ஒன்று முக்கியமானது. தசாபுத்தி வந்து குருதசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சனி திசையும் நல்லாயிருக்கும். ஏன்னா சனியும் குரு சாரத்தில் தான் போகிறாரு. கிட்டத்தட்ட அவரும் வந்து
ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஆல்ரெடி போக ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாத காலம் போவார். ஏப்ரல்லிருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அடுத்த வருடம் பிப்ரவரி 2025 பிப்ரவரி வரைக்கும் சனி திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அட் பர்சன்ட் சனி திசை யார் யாருக்கு போயிட்டு இருக்கோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு திசையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த ஒரு வருடம் 10 மாத காலம் அடுத்து வருகின்ற காலம் நல்லாயிருக்கும். வருகிற மே மாதத்துலேருந்து அங்கிட்டு ஒரு 10-12 மாதங்கள் வந்து குரு திசை சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, உங்கள் தோற்ற பொழிவில் ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா குரு ராசியை பார்க்குறாருல, அதனால் ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். ஆள் பலபலன்னு இருப்பீங்க, கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை நோக்கம் ராசிக்கு வரதுனால மகர ராசியில் வரன் பார்த்துட்டு இருக்கவங்களாம் டக்குன்னு திருமணம் ஏற்பாடு பண்ணுங்கள், நல்லபடியாக முடியும். சரியா? அதெல்லாம் வேகமாக நடக்கும். அதுபோக புதுவிதமான ஆடைகளை வாங்கி மகிழுவீங்க. வீட்டுக்கு தேவையான நகை நட்டுலாம் வாங்குவீங்க. தந்தை வழியில் ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளோட சப்போர்ட் இருக்கும். அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராத சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. இதெல்லாம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அதெல்லாம் குரு வந்து சிறப்பாக செய்வார். மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்குது? மாணவர்களுக்கு வந்து சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் திறமையாக இருப்பீங்க. உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும், மதிப்பு கூடும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, முதுநிலை படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு சரியா, நீங்கள் உத்தியோகத்தில் அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரகசியம் காக்கிறது நல்லது. தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்குங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பு இருக்கும். உத்தியோகத்தில் வந்து சலுகை கிடைக்கும், பதிவு உயர்வு கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இருந்த போதிலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். சில விஷயங்களை, வழக்கு சார்ந்த விஷயங்களை பொறுமையாக கையாளணும். அதில் கையாண்டிங்கன்னா நல்ல முடிவு இருக்கும். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும். வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். சொந்த பந்த விஷயத்திலையும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு அதிகாரிகளிலிருந்து நல்ல ஒரு இது கிடைக்கும், சப்போர்ட் இருக்கும். வியாபாரம் தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசோட சப்சிடி மானியம் கிடைக்கிறது, தங்குதடையின்றி கிடைக்கும். திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, சின்ன திரையில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நினைத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. புதிய விஷயங்கள் நல்லபடியாக முடியும். தேடல்கள் அதிகரிக்கும். மற்ற ஊழியர்கள், சக ஊழியர்கள், கலைஞர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் நல்லா இருப்பீங்க. இருந்த போதிலும் வாக்களிக்கும் போது சூழ்நிலை அறிஞ்சு செய்யப்படுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, அப்புறம் பின்னாடி செய்ய முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் உடன் இருப்பவங்ககிட்ட அனுசரித்து போங்க. புரிதல் இருக்கணும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சரியா? அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு பயிற்சியானது வந்து குடும்பத்திலையும் வேலை பார்க்குற இடத்துலையும் உத்தியோகத்திலையும் வந்து உங்களுக்கு மரியாதை இருக்கும். அது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம், உத்தியோகம் வந்து மகர ராசினியர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னா, புதுமையான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். விழிப்புணர்வாக இருக்கணும். தேவையற்ற விரயத்தை தவிர்த்துருங்க. சரியா? தேவையில்லாத செலவை செய்யாதீங்க. வழிபாடு வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து நீங்கள் பிரதான வழிபாடு வந்து சனி பகவானை தான் கும்பிடணும். வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. மாதம் ஒரு சனிக்கிழமை சிவபெருமானை கும்பிடுங்க. அப்படி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே நவக்கரங்களை கும்பிடுங்க. அங்கார பவனையும் சேர்த்து கும்பிடுங்க. சரியா? அங்கார பவனுக்கு ஒரு வழக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும். சரியா? முருக வழிபாடு நல்லது. கந்தச கவசம் செவ்வாய்க்கிழமை தோறும் படிங்க, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர ராசினியர்களுக்கு நல்லா தான் இருக்குங்க. 100க்கு ஒரு 70 மார்க் போடலாம். வெளி வட்டாரத்தில் ஒரு மதிப்பு இருக்கும். சிந்தனை செயல்பாடு தெளிவாக இருக்கும். நினைத்த காரியத்தை முடிப்பீங்க. பொது பலன்கள் நல்லபடியாக தான் இருக்குது. சரியா? அதுபோக தசாபுத்தி நான் சொன்ன மாதிரி குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ராகு திசை நடக்கிறவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரும் வந்து இப்போ குரு சுக்கிர தொடர்பில் இருக்கிறனால ராகு, குரு, சனி இந்த 3 திசை நடக்கிறவங்களுக்குமே நல்லாயிருக்கும். குரு பயிற்சியால் உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இந்த 3 திசை நடக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு எபோ ஆவரேஜான பலன்களை தான் கொடுக்கும். வாழ்த்துக்கள். நல்லபடியாக இருங்க. நல்ல விதமே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.